ஜாபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள். அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பிப்ரவரி 21ஆம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போனது? இன்னும் சொல்ல போனமேயானால் 2013 அவர் மீது ஒரு வழக்கு வந்தது. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சியில் இருந்தது. ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர். எனவே ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது எங்களுடைய இயக்கத்திலே 2 கோடி பேருக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறார்கள். வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜாபர் சாதிக்கு போன்றவர்களால் கட்சியை விட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால் குஜராத் மாநிலத்துடைய முந்திரா துறைமுகம்தான். அந்த முந்திரா துறைமுகத்திலே 21,000 கிலோவும் கடத்தப்பட்டது, 9,000 கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அது பாகிஸ்தான் அமைப்புகளோடெல்லாம் கடத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் தான் அதிகமான வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது சுமத்திவிட முடியாதா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இன்றைய ஒன்றிய அரசு அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது. அதற்கு துணை போகின்றவர்கள் யாரையும் நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இங்கே உறுதிபட கூறிக்கொள்கின்றேன். எனவே எங்கள் மீது பழிபோட நினைக்கின்றவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இதற்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளிகளை தவிர உங்கள் ஆட்சியிலே தான் என்சிபி தான் இதற்கான முழு பொறுப்பு. ஆனால் அந்த என்சிபி இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா? ஜாபர் சாதிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அது பிடிக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுக்க தடுத்து வைத்திருக்கின்றோம். கஞ்சா பயிர் ஒரு சென்று கூட நடப்படாத மாநிலமாக, நோ கல்டிவேஷன், கஞ்சா கல்டிவேஷனாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும். எனவே அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக இங்கே போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக எந்த வகையிலும் இருக்க மாட்டோம்.